இனி ஒருவங்களுக்கு காலை வணக்கம். ஜெய் ஜெகநாத். எப்பவுமே உருளைக்கிழங்குலயே பசங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்து கத்திரிக்காயிலையும் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணலாம். பசங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமையே செம்ம சூப்பரா டேஸ்டியோட சாப்பிட்டுருவாங்க. ଆଜି ଆମେ ବାଇଗଣର ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସବୁବେଳେ ଆଳୁର ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିବା ନା, ବାଇଗଣର ବି ସେମ୍ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିପାରିବ। ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ। ସେଇଟା ପାଇଁ ବାଇଗଣ ବଡ଼ ବାଇଗଣର ଉପର ସ୍କିନ୍ ସବ୍ କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ଏମିତି ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ ପାଣିରେ ଟିକେ ଡିପ୍ କରିକି ରଖିବ ତ ଠିକ୍ ରହିବ। ମୁଁ ଏଇଟା ସକାଳ କରିବା ପାଇଁ ନାଇଟ୍ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ଫିର୍ ବି ସକାଳ କାଢ଼ିବା ଟାଇମ୍ରେ ବି ଟିକେ କଲର୍ ଚେଞ୍ଜ ହେବନି, ସେମିତି ରହୁଛି। இது நைட்டே வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய கத்திரிக்காவை அந்த தோல் எல்லாம் வந்து பில்லரில் வந்து எடுத்துட்டு உப்பு தண்ணியில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி டிப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஃப்ரை பண்ண செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்। ଏଇଟା ମୁଁ କଟ୍ କରିକି ପାଣିରେ ଲୁଣ ପକେଇକି ଫ୍ରିଜ୍ରେ ରଖୁଛି। ତାପରେ ସକାଳ ଆସିକି ପାଣି ସବୁ ଡ୍ରାଇ କରିଲା ପରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ, ଟିକେ ଲେମନ୍, ଟିକେ ଚିକେନ୍ 65 ମସଲା ଆଉ ନର୍ମାଲ ଲୁଣ, ରାଗ ପାଇଁ କେତେ ଦରକାର ସବୁ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଏନା କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର 1 ସ୍ପୁନ୍, ଚାଉଳ ପାଉଡର 1 ସ୍ପୁନ୍ ମିକ୍ସ କରୁଛି। ତାପରେ ଏନା பிரெட் கிரம்ஸ் ଟିକେ லாஸ்ட் கோட்டிங் କରିବା ପାଇଁ யூஸ் କରିବା ପାଇଁ ଯାଉଛି। உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் மசாலா சிக்கன் 65 இல்லைன்னா காலிஃப்ளவர் மசாலா இருந்தால் கூட போடலாம்। போட்டுட்டு நான் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பிரெட் கிரம்ஸ் வந்து இல்லைனா நீங்கள் கார்ன் வந்து வாங்கிட்டு வருவோம்ல பசங்களுக்கு ஃப்ரை பண்ண கார்ன், அது கூட மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த கோட்டிங் பண்ணிங்களா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பசங்களுக்கு। இன்கேஸ் லஞ்ச் பேக் பண்ணும்போது பிரெட் கிரம்ஸில் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடும்। நான் வந்து இது கூடவே வந்து கார்னும் வந்து ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பிரெட் கிரம்ஸ் கூடவே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறதால மதியம் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்। ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ପାଇଁ ନା କାର୍ନ ଅଛି ନା ଫ୍ରାଇ କରିବା ନାହିଁ, ସେମିତି କାର୍ନ ସାଙ୍ଗରେ ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ଟିକେ ମିକ୍ସିରେ ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ସେଇଟା ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚରେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଭଲ କ୍ରିସ୍ପି ରହିବ। ଖାଲି ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ୟୁଜ୍ କରିବ ନା ସେଇଟା ଟିକେ କ୍ରିସ୍ପିନେସ୍ କମେଇଯିବ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସେମିତି କରିକି ପ୍ୟାକ୍ କରିଦେଉଛି। ଲୁଣ ରାଗ ସବୁ ଠିକ୍ ରହିବ। ବାଇଗଣରେ ଟିକେ ରାଗ ବେଶୀ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ, ସେଇଥିପାଇଁ ମୁଁ ରାଗ ବି ଟିକେ ବେଶୀ ପକାଇ ଦେଉଛି। ଆଉ ବୋଲ ସବୁ ମିକ୍ସ କରିକି ରଖିକି 5 ମିନିଟ୍ସ ରଖୁଛି। ପାଣି କିଛି ରହିବ ନାହିଁ, ପାଣି ଫୁଲ୍ ଡ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଟାଇମ୍ରେ ଏଇଟା ବଢ଼ିଆ ରହିବ। ଏୟାର ଫ୍ରାୟର ରହିବା ଟାଇମ୍ରେ ବି ସେ ଭିତରେ ବି ଆମେ ଫ୍ରାଇ କରିପାରିବ, ନର୍ମାଲ ତେଲରେ ବି ଫ୍ରାଇ କରିବ। ମୁଁ ଦୁଇଟାରେ ବି କରୁଛି। କେମିତି ଟେଷ୍ଟ ଆସୁଛି ସେଇଟା ଚେକ୍ କରିବା ପାଇଁ ପିଲାମାନଙ୍କୁ କ'ଣ ଭଲ ଲାଗୁଛି ଏୟାର ଫ୍ରାୟରରେ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ଲାଗୁଛି ନାଇଁ ତ ତେଲରେ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ଲାଗୁଛି, ସେଇଟା ಚೆಕ್ କରିବା ପାଇଁ ଦୁଇଟାର ବି ଟିକେ ଟିକେ ஃப்ரை କରିକି ମୁଁ செக் କରୁଛି। இன்கேஸ் ஒவ்வொருத்தவங்க ரவை லாஸ்ட்டாக போட்டுட்டு கூட கோட்டிங் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। இப்போ உருளைக்கிழங்கு கண்டினியூஸாக கொடுக்கும் போது பசங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்। அதனால கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணேன்। பசங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க। ஈவினிங் ஸ்நாக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு। அதனால 2 டைமும் இது வந்து ஹேர் ஃப்ரையர்லையும் நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு வித்தவுட் லெஸ் ஆயில்ற நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்। ஏன்னா எப்பவுமே நம்ம ஃப்ரை ஐட்டம் வந்து ஆயிலே பண்ணி கொடுக்குறத விட இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு। இது வந்து இன்னொரு வெஜிடபிள் ஒரிசால வந்து ரொம்ப ஃபேமஸ், கக்கடான்னு சொல்லுவாங்க। அதை நம்ம ஆயில் பண்ணிவிட்டு அதுவும் சேம் மசாலா யூஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு பக்கோடா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள் வந்து இப்போது ஹைதராபாத்தில் கிடைக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும்। இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேலே முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும்। அதை மெலிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மசாலாலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் பசங்களுக்காக ஃப்ரை பண்ணிவிட்டு கொடுத்துருவேன் நான்। தயிர் சாப்பாடு இல்லைன்னா பிளெயின் டாலி லெமன் ரைஸ் எது கூடவும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। କାଙ୍କଡ଼ ବି ମୁଁ ସେମିତି ସବୁ ମସଲା ପକାଇକି ରେଡ଼ି କରିକି ରଖୁଛି ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ। ଆଉ ଏଇଟା ନା ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ପ୍ଲସ୍ ସ୍ୱିଟ୍ କର୍ଣ୍ଣର କର୍ଣ୍ଣଫ୍ଲେକ୍ସ ଆସିବ ନା ସେଇଟା ବି ମୁଁ ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ଏ ସାଙ୍ଗରେ மிக்ஸ் କରୁଛନ୍ତି। பிரெட் கிராம்ஸும் அந்த கார்னோட இதுவும் நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன் பசங்களுக்காக, அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அதை போட்டுட்டு உடனே ஃப்ரை பண்ணிடலாம்। ஃப்ரை பண்ண உடனே பசங்களுக்கு வந்து செம்ம டேஸ்டியாக இருந்தது சாப்பிடவும்। இது முழுசாக இல்லாமல் நான் ஒரு தடவை வந்து கத்திரிக்காய் முழுசாக வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன்। அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணும்போது பசங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருந்தது டேஸ்ட்டு। பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க।
ஒவ்வொரு மாதிரி காலையில் கொஞ்சம் டைம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவும் நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அவ்வளோதான். நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணது வந்து இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அதை வாங்கியிருக்கேன் ஒரு பிராண்டு, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் மட்டும் நான் இப்போ అప్డేట్ பண்ணல. ଆମ ଦୋକାନରେ କିଣିକି ଜିନିଷ ଭଲ ଲାଗିବ ନାହିଁ। ପିଲାମାନଙ୍କୁ ଏମିତି ଫ୍ରାଏ କରିକି ଦେବ ତ ଭଲ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଘରେ ଫ୍ରାଏ କରିକି ଦେଇଛନ୍ତି। ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ